வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா? எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்போடு நம்ம வந்திருப்போம். புது வருஷத்தில் தேவன் நமக்கு அருமையான இந்த வசனத்தை நமக்கு கொடுத்தாரு. 2 பேதுரு 1:5-7. நம்ம எல்லாரும் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இந்த நாளிலே நான் பேச வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொல்லி தேவனிடத்தில் நான் கேட்ட பொழுது, தேவன் எனக்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்பை, ஒரு குறிப்பிட்ட பகுதியை எனக்கு தேவன் நினைப்பூட்டினார். அதிலிருந்து கொஞ்சம் அப்படியே நான் ரிசர்ச் பண்ணி நான் படிக்க ஆரம்பித்தேன். தேவன் ஒரு சில வசனங்களை எனக்கு அதை வெளிப்படுத்தினார். அது ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து தேவன் நமக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுக்க போகிறதான காரியங்களை நாம் கேட்க போகிறோம். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம், 835ஆம் பக்கத்தில் இருக்கிறது. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துட்டீங்களா? ஏசாயா 30:21. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். திரும்ப எல்லாரும் சத்தத்தை வைத்து படிக்கலாம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பொதுவா நமக்கு ஒரு பாதை இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே ஒரு பாதை ஒன்று போடப்பட்டிருக்கிறது. தேவனாலே நமக்கு ஒரு பாதை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதையிலே நம்ம கரெக்டாக ஓடணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதையில கரெக்டாக ஓடணும். ஒருவேளை இந்த பாதையில் எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரும் பொழுது, இல்லை வேற எண்ணங்கள் இந்த பாதையை விட்டு நம்ம வேற பாதையில் போகலாம்ப்பா அப்படின்னும் போது கண்டிப்பாக என்ன வரும்? பிரச்சனை வரும். இப்போ உதாரணத்திற்கு இங்கேருந்து தட்டாஞ்சாவடி போகணும் அப்படின்னா இது ஒரே ரோடு தான். தட்டாஞ்சாவடி போகிறதுக்கு நான் உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளெலாம் சுற்றிட்டு போவேன் அப்படின்னா காட்டுக்கரெல்லாம் சண்டைக்கு வருவாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ நமக்குன்னு குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு பாதை, ஒரு குறிப்பிட்ட இடத்தை நாம் சேர்வதற்கு நமக்கு ஒரு பாதை இருக்குது. அப்போ அந்த பாதையில் நம்ம நேர்த்தியாக நடக்கணும். ஆனால் நம்ம எல்லாருமே எல்லா நேரத்திலும் நேர்த்தியாக என்ன பண்ண முடியறது இல்லை, நடக்க முடியறது இல்லை. சில நேரங்களில் சில காரணங்களினாலே நாம் நமக்காக குறிக்கப்பட்ட பாதையிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வழி விலகி போயிடுறோம். ஏதோ ஒரு பிரச்சனை வர்றனாலேயோ, இல்லை ஏதோ ஒன்று இதை விட இன்னும் ரொம்ப சிறந்ததா ஒரு காரியம் தெரிகிறனாலேயோ நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது, ஐயோ இது தவறான பாதை என்று சொல்லி. அப்போ தேவன் நம்மை நேர்த்தியான பாதையிலே நடத்துகிறார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுல நமக்கு 100% நம்பிக்கை இருக்கணும். என்ன பண்றாருங்க தேவன்? நம்மளை எப்படி நடத்துறாரு? நேர்த்தியான பாதையிலே. சொல்லுங்க, நேர்த்தியான, நேர் பாதை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேர் பாதைக்கும் நேர்த்தியான பாதைக்கும் வித்தியாசம் இருக்கு. நேர்த்தியான பாதைனா அந்த பாதையில அந்த பாதையில நடந்து போனா கண்டிப்பா எதை போய் சேர்ந்துடலாம், நம்ம அடைய வேண்டிய இடத்தை போய் சேர்ந்துடலாம். ஆனா நேர் பாதைன்னா அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நேர் பாதையில நம்ம போயிட்டே இருக்கிறோம்னா எங்க போறோம்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? இப்ப தேவன் நமக்கு சொல்ற ஒரு காரியம், நீங்கள் நேர்த்தியான பாதையில நீங்கள் நடந்து வர வேண்டும். ஸோ இப்போ நேர்த்தியான பாதையில நம்ம எல்லாரும் நடக்கிறோம். அதுக்காக தான் தேவன் நம்மளை அடைச்சிருக்கிறாரு. இந்த வருஷ தொடக்கத்துல இருந்து நம்ம நிறைய தீர்மானங்கள் எடுத்து நீங்க இருப்பீங்க. ஆனா ரொம்ப முக்கியமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த நேர்த்தியான பாதையில நடக்கும் பொழுது நம்ம மாம்சத்துல தான் இருக்கிறோம். நம்ம கண்டிப்பா நமக்கு இடையூறுகள், இந்த நேர்த்தியான பாதையிலிருந்து நம்மை விலகச் செய்கிற காரியங்கள் அநேகம் வருமா வராதா? நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்டாவா இருக்கிறோம் இல்லைங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த நேர்த்தியான தேவன் நமக்கு வைத்திருக்கிற நேர்த்தியான பாதையிலிருந்து வழி விலகச் செய்கிற அநேக சூழ்நிலைகளும் காரியங்களும் நமக்கு வரும். ஆனா அதை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நாம் ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதை குறித்து முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் எந்த அளவுக்கு நம்ம நேர்த்தியான பாதையில நடக்கணும்னு விரும்புகிறாரோ அதே போல சத்ருவானவன் நம்மை நேர்த்தியான பாதையிலிருந்து திசை திருப்ப விரும்புகிறான்.
நான் சொல்றது புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. தேவன் என்ன விரும்புறாரு? என் பிள்ளை நேர்த்தியான பாதையில நடக்கணும்னு விரும்புறாரு. ஆனா பிசாசு என்ன விரும்புறான்? இவன் நேர்த்தியாத பாதையில் நடக்கக்கூடாது, இவனை மயக்குகிற, இவனை திசை திருப்புகிற, இவனுடைய கவனத்தை சிதற விடுகிறதான வேறு காரியங்களை காண்பிச்சு நேர்த்தியான பாதையிலிருந்து இவனை என்ன பண்ணும்? தள்ளிடணும், வழிவிலகச் செய்யணும் என்று சொல்லி பிசாசானவன் திட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறான். அதையும் நம்ம படிக்கலாம் பாருங்க. சகரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 1-5 வசனங்கள் 1093 பக்கத்தில் இருக்கிறது. எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சகரியா 3வது அதிகாரம் 1-5 வசனங்கள் 1093 சேர்ந்து படிக்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இங்க ஒரு போதும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு காட்சி. இது என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான கடைசி ஆசாரியன். இவ யார் அப்படின்னா யோசுவா. இயேசு கிறிஸ்து காலத்துல பிரதான ஆசாரியர் இருந்தாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டில் கடைசி பிரதான ஆசாரியர் இருந்தவர் இந்த யோசுவா. இந்த யோசுவாவுக்கும் மோசே காலத்துல இருக்கிற யோசுவாவுக்கும் குழப்பிக்க கூடாது. அவர் வேற, சரிங்களா? அந்த யோசுவா வேற, மோசேக்கு அப்புறம் வந்த சக்சஸர் அந்த யோசுவா வேற, இந்த யோசுவா வேற. இவர் பேரும் யோசுவா, ஆனா இவர் பிரதான ஆசாரியனாக இருக்கிற யோசுவா. இந்த பிரதான ஆசாரியர் இருக்கிற யோசுவாக்கு ஒரு காரியம் நடக்குது. ஒரு காரியத்தை அவன் பார்க்கிறான். என்ன நடக்குது? சாத்தான், முதல் வசனத்தில் பார்த்தோம், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய எங்க நிக்கிறானா? கொஞ்சம் சொல்லுங்க. அவனுடைய வலது பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறான். பிசாஸ் எங்க நிக்கிறான்? ரைட் ஹேண்ட்லயே. எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் குறைச்சிருங்கப்பா, இதுக்கு எஃபெக்ட்ஸ் குறைச்சிருங்க. வலது பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நின்று கொண்டிருக்கிறான். இப்போ யோசுவாவுக்கு தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நேர்த்தியான பாதையை வச்சிருக்கிறாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன குறைப்பா, எஃபெக்ட்ஸ் குறைங்க, ஆஃபர் எடுங்க. நேர்த்தியான பாதையை தேவன் வச்சிருக்கிறாரு. ஆனா பிசாசு என்ன பண்றான்? வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் நம்மளை விழ வைக்கிறதுக்கு அவன் என்ன பண்றான்? அவன் பல திட்டங்களை வைத்து கொண்டிருக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் இந்த நம்ம தியானிக்க போற செய்தியினுடைய சினாரியோ. ஸோ ஒரு பக்கம் தேவன் நமக்கு காண்பிக்கிற நேர்த்தியான பாதை, இன்னொரு பக்கம் அந்த நேர்த்தியான பாதையிலிருந்து நம்மை விலகச் செய்வதற்காக பிசாசு காண்பிக்கிறதான என்ன சொல்றது, தந்திரங்கள்னு சொல்லலாம், இல்லை நம்மளை வழிவிலகச் செய்கிறதான மாயையான காரியங்கள், இப்படி தடைகள், இப்படி எல்லாவற்றையும் நம்ம சொல்லலாம். இப்போ முதலாவது நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரோ அதே அளவுக்கு நாம் பாவத்துல விழுந்து போகணும்னு சொல்லி பிசாசு என்ன பண்றான்? எதிர்பார்க்கிறான். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு பெரிய என்ன சொல்றது, ஒரு சக்திகளுக்கு நடுவே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு, ஒரு பக்கம் தேவனுடைய ஆவியானவர் நம்மளை என்ன பண்றாரு? பரிசுத்தமாக்கும்படி, நேர்த்தியான பாதையில நம்ம நடத்தும்படி அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. நம்மளை அதற்காக என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் அவர் வாஞ்சிக்கிறாரு. அதற்காக அவர் நமக்கு உதவி செய்யறார். அதே நேரத்துல பிசாசானவன் நம்ம என்ன பண்றாங்க? எப்படியாவது வஞ்சித்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வஞ்சித்து, உண்மையை சொல்லி இல்லை, பொய் சொல்லி நம்மளை என்ன பண்றான்? அவனுடைய அழிவுக்கு நேராக நம்மளை இழுத்து கொண்டு போகும்படியாக அவன் நினைக்கிறான். ஸோ முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இங்க நம்மளுடைய பரிசுத்தத்தை நாம் நிலைநாட்டுவதற்கு நாம் யாருடைய சத்தத்தை கேட்கிறோம்? இல்லைங்களா? ஸோ நேர்த்தியான பாதை நமக்கு புரியுது. ஆனா அந்த நேர்த்தியான பாதையில நடக்கும் போது நமக்கு என்னென்ன சவால்கள்லாம் நமக்கு வருது? இல்லைங்களா? நேர்த்தியான பாதையில நடக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸி கிடையாது. அது ரொம்ப மிகவும் கடினமான ஒரு காரியம். இல்லைங்களா? ஏசப்பா சொன்னாரு, இடுக்கமான
வாசல் வழியா நீங்க நுழைய நீங்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இடுக்கமான வாசல் வழியா வர்றவன் தான் பரலோகத்துக்கு வருவான். விசாலமான வாசல் வழியா போறது ரொம்ப ஈஸி. அந்த அந்த வாசல் அந்த 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 வழி, விசாலமான வழி எங்க போதுங்களாம்? அது நரகத்துக்கு நேரா போதுங்களாம். பைக்கை நம்ம சின்ன சந்தில ஓட்டுறதுக்கும் பெரிய அகலமான ரோட்ல ஓட்டுறதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? சின்ன சந்தில ஓட்டுறதுக்கு நமக்கு என்ன தேவை? அதிகமா கவனம் தேவை, நிறைய பிராக்டிஸ் தேவை. சரி, சின்ன சந்துன்னு விட்டுருங்க. நம்ம வயக்காட்டில் இருக்கிற வரப்புல வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும்? ஆனா ஒரு சிலர் ஓட்டுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இங்க நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் பெரிய பெரிய பைக்கெல்லாம் எடுத்துட்டு வரப்புல அவ்வளோ வேகத்தில் போவாங்க. எப்படிப்பா இப்படிலாம் ஓட்டுறீங்கன்னு நம்ம ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்களுக்கு பிராக்டிஸ், அனுபவம். அந்த வரப்புல அவ்வளோ வேகமா, வரப்பு இத்தினோண்டு தான் இருக்கும், 2 கால் வைக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கும். ஆனா அந்த வரப்புல அந்த வண்டியில் அவ்வளோ வேகமா போவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, முதலாவது கவனம். அவங்களுக்கு தெரியும் அந்த ரோடு எங்க போகுது, என்ன அதுன்றது அவங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல மேடு, எந்த இடத்துல பள்ளம், எங்க லெஃப்ட்ல திரும்பணும், எங்க ரைட்ல திரும்பணுன்றது அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, அந்த வண்டி மேல அவங்களுக்கு இருக்கிறதான கண்ட்ரோல், ஒரு அதிகாரம். வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஓட்ட முடியாது. பெரிய ரோட்ல எப்படி வேணா ஓட்டிட்டு போகலாம், சாஞ்சிக்கலாம், பிரேக் இல்லாமல் கூட நம்ம பெரிய ரோட்ல போகலாம். ஆனா இந்த வரப்புல ஓட்டும் போது நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? இதே போல இடுக்கமான வாசல் வெளியில போகும்போது நமக்கு நாம் நிறைய சவால்களை நாம் சந்திக்கிறோம். ஸோ முதலாவது என்ன அப்படின்னா, நமக்கு அதிகபட்சமான தியாகம், டெடிகேஷன் நமக்கு தேவைப்படுகிறது. சரிங்களா? ஸோ இந்த பரிசுத்த பாதையில், இந்த நேர்த்தியான பாதையில நடக்கிறதுக்கு முதலாவது நமக்கு தேவைப்படுகிற காரியம் டெடிகேஷன். டெடிகேஷன் என்ன சொல்றதுங்க? தியாகம். அதாவது அதுக்கு நம்ம தியாகம் செய்யணும். அதற்காக நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். நம்ம ஒரு சில காரியங்கள்ல மறுபேச்சே இருக்கக்கூடாது. தேவன் ஒரு காரியத்தை நேர்த்தியான பாதையில நம்ம நடத்தி செல்லும் போது, ஒரு காரியத்தை அவர் செய்யன்னு சொன்னார்னா அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர்கிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவரே இதை கொஞ்சம் மாற்றி இப்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. அப்போ நேர்த்தியான பாதையில நடக்கும் பொழுது, அதுவும் இடுக்கமான ஒரு பாதையாக இருக்கும் பொழுது, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், we need a higher amount of dedication. நமக்கு அதிகபட்சமான தியாகம் நமக்கு தேவைப்படுகிறது. சரி, எப்பேற்பட்ட தியாகங்கள்? தியாகம்னா அப்படியே புருஷன் பொண்டாட்டிலாம் விட்டுட்டு ஓடுறதா? அது கிடையாது. ஸோ தியாகம்னா என்னது? சாப்பிடாம இருக்கிறதா? கிடையாது. உலகத்தினுடைய மாயையான காரியங்கள், அதாவது நம்மை கவர்ச்சிக்கக்கூடிய காரியங்கள், உலகத்தினுடைய அழிவுக்குரிய காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? விட்டு வரணும். இதுக்கு பெரிய டெடிகேஷன் நமக்கு தேவைப்படுது. ரொம்ப முக்கியமா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இருக்கிற நம்மளுடைய சமுதாயத்தில் இந்த டெக்னாலஜி இல்லைங்களா, அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கு. டிவியிலேருந்து ஆரம்பிச்சு ஃபோன் வரைக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இப்போ தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இது ஒரு பக்கம் நம்ம ஊழியம் செய்யறதுக்கும் பயன்படுத்துறோம். பிசாசும் அதை என்ன பண்றாங்க? அவனும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான் தந்திரமா. அப்போ நேர்த்தியான பாதையில நடக்கிறதுக்கு என் போன்ல நான் நேரத்தை செலவழிக்கிறத குறித்து நான் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைங்களா? அப்போ இதுல எனக்கு என்ன தேவை? தியாகம். இதுல எனக்கு ஒரு டெடிகேஷன் தேவைப்படுது. சிலர் போனை ரொம்ப நேரம் மணிக்கணக்காக யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. மணிக்கணக்கா டிவி பார்க்குறவங்க இருக்கிறாங்க, மணிக்கணக்காக உட்காந்து கேம்ஸ் விளையாடுறவங்க இருக்கிறாங்க, ஸோ மணிக்கணக்காக உட்காந்து தேவையில்லாத காரியங்களை செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ நேரத்தை குறித்து நமக்கு ஒரு தியாகம் தேவைப்படுகிறது, டெடிகேஷன். முதலாவது இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, நேர்த்தியான பாதையில் நமக்கு என்ன தேவைங்க? தியாகம் நமக்கு தேவைப்படுகிறது. ஸோ அது என்ன தியாகம்? பரிசுத்தமாய் நடப்பதற்கு நாம் ஒரு சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். ஸோ முதலாவது, இந்த போன்ல நேரம் செலவழிக்கிறத விட்டுட்டு நான் எதில் நேரம் செலவழிக்கணும்? தேவனுடைய வார்த்தையில செலவழிக்கணும். தேவையில்லாத நண்பர்கள் மத்தியில நேரம் செலவழிக்கிறத விட்டுட்டு, அது என்னதான் ஜாலியா இருக்கலாம், என்ஜாய்மெண்டா இருக்கலாம், அதை விட்டுட்டு தேவ பிள்ளைகள் கூடி வருகிற ஐக்கியத்துல நேரத்தை நான் செலவழிக்கணும். இப்படி எல்லா காரியங்களிலுமே நம்ம ஒரு சில காரியங்களில் நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஒரு வசனத்தை படிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். சேர்ந்து படிக்கலாமா எல்லாரும்? 250 பக்கத்தில் இருக்கு, சேர்ந்து படிக்கலாம். இப்படிப்பட்ட
வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடுவோம். ஸோ இந்த சுத்திகரித்து கொள்ளுதல் அப்படின்றதான் நம்ம செய்யறதான தியாகம். ஸோ ஒரு சில காரியங்களை நம்ம விடணும்னா விட்டு தான் ஆகணும் இல்லைங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு அதுக்கும் ஆசையா இருக்கு, இதுக்கும் ஆசையா இருக்கு. பரிசுத்தமா வாழ்ந்து தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு ஆசையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிறதான மாயையான காரியங்களை என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்குதான் செய்யும். அருமையான ஒரு தேவ மனுஷன் ஒருவர் இருந்தார். அவரிடத்துல ஒருத்தர் கேட்டார். அவர் கேட்டாரு, அந்த தேவ மனுஷன் நல்ல வல்லமையான ஒரு தேவ மனுஷன், பயங்கரமா தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி தீர்க்க தரிசனங்கள் இப்படி பயங்கரமா தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துற ஒரு தேவ மனுஷன். அப்புறம் அவரிடத்துல ஒரு வாலிப தம்பி கேட்டான், நீங்க எப்படி இவ்வளோ பரிசுத்தமா இவ்வளோ வல்லமையா உங்களால எப்படி ஊழியம் செய்ய முடியுது? நானும் ஊழியத்தை செய்யறேன், ஆனா என்னால செய்ய முடியலையேன்னு சொல்லி கேட்டப்போ அது ஊழியக்காரன் கேட்டாரா, தம்பி நீ உன் நேரத்தை எப்படி ஒரு நாளைக்கு நீ என்னென்னலாம் பண்ணுவேன்? அவன் வரிசையா சொன்னான், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், கொஞ்ச நேரம் விளையாடுவேன், கொஞ்ச நேரம் சிரிப்பேன், கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். ஆனால் அவர் சொன்னாரா, எல்லாத்தையும் நிறுத்திடு, நான் காலையில் ஆரம்பிச்சேன்னா நைட் வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னாரான். அவன் எந்திரிச்சு போயிட்டானா, எனக்கு வேணாயா, உன் தேவ வல்லமை எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ. பாருங்க, இப்ப அவனுக்கு என்ன ஆசை? வல்லமையை வெளிப்படுத்தணும், தேவனுடைய மகிமையை பார்க்கணும், ஆச்சா போச்சான எல்லா காரியங்களையும் அவனுக்கு ஆசை இருக்கு. ஆனா அதற்கு அவன் செய்ய வேண்டிய தியாகத்தை அவன் செய்வதற்கு அவன் தயாரா அவன் இல்லை. இயேசு கிட்ட ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சொன்னா, நல்ல போதகரே, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? 10 கற்பனையெல்லாம் சொல்லி அதெல்லாம் நான் கீழ்படுகிறேங்க அப்படின்ட்டான். கடைசியா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ரொம்ப ஐஸ்வர்யமான ரொம்ப பணக்காரனா இருக்கிற, உன் பணத்தெல்லாம் வித்து நீ ஏழைகளுக்கு கொடுத்துரு, அதுக்கப்புறமா என் பின்னாடி பின்பற்றி வா. அவனை பொறுத்த வரைக்கும் இப்ப அவனுடைய தியாகம் எதுல தெரியுங்களா இருந்துச்சு? அவனுடைய பணத்தை அவன் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அவன் ரொம்ப செல்வந்தன், வசனம் போட்டிருக்கு, அவன் மிகவும் செல்வந்தனா இருந்தபடியால் அவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு வேதனை போட்டு போயிட்டானான். சே, ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறது, ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் வசனம் ஏசப்பா என்ன சொல்றாரு, ஒரு ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்குள்ள போகிறத காட்டிலும் ஒட்டகமானது, ஒட்டகம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு உயரமா இருக்கும், அது ஊசியினுடைய ஓட்டை இருக்கு பார்த்தீங்களா, இத்தினோண்டு ஓட்டை, நூல் விடுவோம்ல, நூல் கோப்போம்ல, அந்த ஓட்டைக்குள்ள போறது ஈஸியா. என்னங்க இது சாத்தியமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்புறம் தான் இயேசுவும் கேட்கிறாரு, பணக்காரன் இப்படி போறது, தியாகம் பண்ணாதவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறது சாத்தியம் இல்லை. அப்போ நேர்த்தியான பாதையிலே நாம் நடப்பதற்கு நாம் ஒரு தியாகத்தை செய்தாக வேண்டும். இந்த 2 கொரிந்தியர் 7:1 நாம் பார்க்கிறோம், என்னது பாருங்க, நீங்கள் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஸோ அப்போ அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த பூரணமாகுதலை நாம் தேவன் நமக்கு கொடுக்கிறதான அந்த ஜாக்கிரதையுள்ள அந்த ஆவியோடு நம்ம எல்லாவற்றிலுமே நம்ம எப்படி இருக்கணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பேசுற பேச்சுல எப்படி இருக்கணும், பார்க்கிற பார்வையில ஜாக்கிரதையா இருக்கணும். யோசிக்கிறதான யோசனை இது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்க கூடாது, ஆனா யோசனை குறித்து நான் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி எல்லா காரியங்களிலும் உலகம் எனக்கு கற்றுக் கொடுக்கிற மாயையை நான் பின்பற்றாமல் எனக்கு தேவன் கொடுக்கிறதான இந்த பயபக்தி, தேவன் கொடுக்கிறதான பரிசுத்தத்தை நான் பயபக்தியோட நான் பின்பற்றும் பொழுது நான் நேர்த்தியான பாதையில நான் நடக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நேர்த்தியான பாதையில நடக்கிறது ரொம்ப முக்கியம், நல்லதுதான். நீங்க தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க, நல்லதுதான். ஆனா அதுல நாம் செய்ய வேண்டிய என்ன காரியம் இருக்கு? தியாகம். பரிசுத்தமாகுதலுக்காக நாம் செய்ய வேண்டிய தியாகம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை படிக்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 6-7 வசனங்கள் 293ஆம் பக்கத்தில் இருக்கிறது. படிக்கலாமா? சேர்ந்து படிக்கலாம். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற
பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். சரிங்களா? இது என்னன்றதை நீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நாட்கள்ல பத்தி நம்ம போட்டிருக்கு. ஸோ இதுல நிறைய விதமான மனிதனுடைய சுபாவங்கள், கொலை செய்யறவன், அவன் இவன், வீம்புக்காரன், பணப்பிரியம் உள்ளவன், இவங்க எல்லாமே பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த பெண் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது அவங்க சர்ச்சில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்காக எச்சரிப்பா அதை எழுதுறாரு. ஆனா பெண் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வீட்டிலும் என்ன இருக்கு, இப்படிப்பட்டதான காரியங்கள் குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்கும்படி, உறவுகளை கெடுக்கும்படி, சபையில் இருக்கிறதான உறவுகளை கெடுக்கும்படி பற்பல இச்சைக்குரிய காரியங்கள் நம்மளை என்ன பண்ணுதுங்களா, ஒவ்வொரு திசையில நம்மளை இழுக்குது. நீ என்ன பண்ணு, இவர்களை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு, இவர்களை குறித்து நீ எச்சரிக்கை. 5ஆம் வசனத்துல பாருங்க, இப்படிப்பட்டவர்களை நீ என்ன பண்ணு, விட்டு விலகு, அவங்கள விட்டு ஓடி போ. இப்போ 2ஆவதா நாம் பார்க்கிறோம், இந்த நேர்த்தியான பாதையில நாம் நடக்கிறதுக்கு, நேர்த்தியான பாதையில நாம் போகிறதுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ரிலேஷன்ஷிப், தேவனுக்கு பிரியமில்லாத உறவுகளை விட்டு நம்ம என்ன பண்ணணும், விலக வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நேர்த்தியான பாதை நமக்கு கிடைக்கும். அப்பதான் நேர்த்தியான பாதையில நேரா நடக்க முடியும். நேர்த்தியான பாதையில கஷ்டம் இல்லாம நம்ம நடக்க முடியும். நான் அவங்களையும் கூட்டிட்டு தான் வருவேன், அவங்களும் எனக்கு வேணும், இதுவும் எனக்கு வேணும் அப்படின்னா அது செட் ஆகாது. நேர்த்தியான பாதையில நம்ம நடக்க முடியாது. ஏன்னா அவங்க நம்மளை என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, நேர்த்தியான வழியிலிருந்து நம்மளை வழிவிலக செய்கிறவர்களா இருக்கிறாங்க. அதனாலதான் 6ஆம் வசனத்துல பார்த்தோம், அவங்க பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் என்ன பண்றாங்களா, இழுப்புண்டு, அதாவது இழுத்துட்டு போறது, அவங்கள தரத்தரன்னு இழுத்துன்னு போறது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போகும்போது 3 வயசு 4 வயசு ஸ்கூல் சேர்க்கும் போது ஜாலியாக பிள்ளைங்க போவாங்களா, ரொம்ப கம்மி. 100ல் ஒருத்தர் குழந்தை வேணா அப்படி இருக்கும் ஜாலியாக. ஏன்னா அம்மா அப்பா தொல்லையோட ஸ்கூல் தொல்லை பரவாயில்லன்னு போகிற பிள்ளைங்களோட மிச்சம் 99 பிள்ளைங்க எப்படி தான் இருக்கும், அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு, நானும் அழுதுருக்கிறேன். அப்போ இதுதான் இடுப்புண்டு போறது. என்ன, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் செஞ்சுதான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்தில் என்ன பண்றாங்க, அவங்கள இழுத்துன்னு போறாங்க. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில அதுதான், நமக்கு விருப்பம் இருக்காது, ஆனா அவங்க சொந்தக்காரங்களாம் போயிட்டாங்க, அவங்க மச்சானா போயிட்டாருங்க, அவர் பெரியப்பாவோ போயிட்டாருங்க, அவர் பங்காளியா போயிட்டாருங்க, அவருக்காக நான் என்ன செய்யணும், இதை செஞ்சுதான் ஆகணும்ன்ற கட்டாயத்துல நாம் இழுக்கப்படுகிறோம். ஆனா நம்ம நடக்க வேண்டிய பாதை எது, நேர்த்தியான பாதை. ஆனா நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்கிறது என்னது, தேவையில்லாத உறவுகள். முதலாவது பார்த்தோம், தியாகம் அவசியம். 2வது, தேவனுக்கு பிரியமில்லாத நம்ம இழுக்கிற நேர்த்தியான பாதையிலிருந்து நம்மை வழிவிலக செய்கிற காரியங்களை நம்ம என்ன செய்யணுங்க, நம்மளை விட்டு நாம் அகற்ற வேண்டும். நம்ம அதனுடைய நம்மளுடைய எல்லைகளிலிருந்து அதை நாம் வெளியேற்ற வேண்டும். பாருங்க, எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களா இருக்கிறாங்களா அவங்களாம். அவங்க இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆக்சுவலி எனக்கு நான் ஒரு காரியத்தை நான் யோசிச்சேன். அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு இந்து கோவில் வழியா போனோம். அப்போ என் கூட வந்த சகோதரர் சொன்னார், பாருங்க எல்லாம் எவ்வளோ ஒரு அறிவில்லாமையினால அப்படியே போறாங்க பாருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அறிவில்லாம எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் இயேசு கடவுள்னு தெரியும். 100ல் 90 பேருக்கு இயேசு கடவுள்னு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க வெளிச்சத்தை விரும்பாமல் இருளை விரும்புவதனால அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. ஏன்னா பரிசுத்தமா வாழணும், இயேசு ஏத்துக்கணும்னா நிறைய தியாகம் செய்யணும். கரெக்டா? கரெக்டு தானே? இயேசுப்பாவை ஏத்துக்கிறது ஒரு சாதாரண டீல் கிடையாது, இது பெரிய விஷயம். இப்ப இது பரிசுத்தம் ஆகணும்னா நிறைய காரியங்களை செய்யணும். அதை செய்யறதுக்கு அவங்க தகுதியா இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் பாவங்க, அச்சோ. ஒருவேளை அப்படி நம்ம பரிதாபப்படுறவங்களா இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நியாய தீர்ப்பு நல்ல, சரி பரவாயில்லப்பா நீ ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, வா பரலோகத்துக்கு போன்னு கூட்டிட்டு போவாரு. அந்த வேலையெல்லாம் அங்க கிடையாது ஆண்டவர்கிட்ட. தப்புனா தப்பு தான், ரைட்டுனா ரைட்டு தான். இப்ப இறக்கப்படுற காலம் இப்ப நான் ஆண்டவர் நம்ம மேல இறக்கமா இருப்பாரு, பாவம் செய்யற மேல இறக்கமா இருப்பாரு, விக்கிரகாரன் இறக்கமா இருப்பாரு. ஆனா நியாய தீர்ப்பு நாள்ல ஒருத்த மேலையும் இரக்கம் பாராட்ட மாட்டாரு. அப்போ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப மக்களுக்கு ஏன் அந்த ஆசை இல்லை, ஏன்னா எல்லாம் எதை விரும்புறவங்களா இருக்கிறாங்க, இருளை விரும்புகிறவர்களா இருக்கிறார்கள். வெளிச்சத்தை விரும்புறவங்க ஏசப்பாவை ஆட்டோமேட்டிக்கா தேடி வருவாங்க எங்க இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. அப்ப நேர்த்தியான பாதையில நடக்கும் பொழுது, நேர்த்தியான பாதை வெளிச்சத்தின் பாதை. அப்போ வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு
இழுக்கிறதான கிரியைகள். ஏன்னா இருள நான் என்ன பண்ணாலும் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது தெரியுமா? நான் இருட்டில் போய் செய்யற காரியங்களை உங்களால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா நான் வெளிச்சத்துல எது செஞ்சாலும் வெட்ட வெளிச்சமா உங்களுக்கு அது தெரியும். சோ தங்களுடைய கிரியைகள் யாரும் பார்க்க கூடாது, என்னுடைய கிரியைகள் அசுத்தமானவைகள் சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சனாலதான் அவங்க எதை விரும்புறாங்க? இருளை விரும்புகிறவர்களா இருக்கிறார்கள் இல்லைங்களா? சோ அப்போ அந்த மக்களுடைய கண்கள் குருட்டாட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமா அவங்களுடைய இருதயத்துல உணர்வு இல்லை. என்ன உணர்வு? இந்த கிரியைகள் எல்லாம் இருளின் கிரியைகள் பா, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் நரகத்துக்கு தான் போவேன்ற உணர்வு இல்லாததுனாலே அவர்கள் தேடி வராமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த நேர்த்தியான பாதையிலே நம்மை நடத்தி செல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு 2 சைடுல இருந்து ஆலோசனை கொடுக்கிறார். வசனம் படிச்சோம் இல்லைங்களா? ஏசாயா 30:21 படிச்சோம். நீ வலது பக்கம் திரும்பாம இடது பக்கம் எல்லா சைடுல இருந்து நான் என்ன பண்றேன், உனக்கு நேர்த்தியான பாதையில் நடத்துறேன். அதே சமயம் யோசுவாவுடைய வாழ்க்கையில பார்த்தோம், பிசாசு என்ன பண்றான்? வலது பக்கத்துல நின்று அவனுக்கு தீங்கு செய்யும்படியாக நினைத்து கொண்டிருக்கிறான். அப்போ இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான காரியம். முதலாவது பார்த்தோம் தியாகம் செய்யணும். அடுத்து 2வதா என்ன சொன்னாங்க? அடுத்து என்ன பார்த்தோம்? தேவையில்லாத உறவுகளை விட்டு நாம் விலக வேண்டும். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, அடுத்ததா நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை படிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் 273 பக்கத்தில் இருக்கு பாருங்க. பிலிப்பியர் 3:13 16 வரை சேர்ந்து படிக்கலாம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். போதும். இப்போ பாருங்க, இப்போ நல்ல ஒரு காரியத்தை நாம் புரிந்துக்க வேண்டும். இந்த தேறின, அதாவது நமக்கு தேவன் நேர்த்தியான பாதை வச்சிருக்கிறாரு. இந்த நேர்த்தியான பாதையிலிருந்து நம்ம விலகச் செய்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, தேவினர்கள் யாரும் இந்த சிந்தையா இருக்க கடவும். 14ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஸோ இப்போ என்னுடைய விஷன், என்னுடைய தரிசனம், நான் எதை பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு தேவன் என்ன லக்கு வச்சிருக்கிறாரோ அதை மாத்திரம் தான் நான் என்ன பண்ணணும், பார்த்து ஓடணும். இப்போ இந்த யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று இருந்தது, கடந்த நாட்களில் பார்த்து கொண்டிருந்தேன். ஆர்மி ஃபெயில்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று இருந்தது. நிறையா வீடியோஸ்லாம் போடுவாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட வீடியோ கிளிப்பிங் ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க, அப்புறம் இந்த மேரத்தான் ஓட்டம் ஓடுறவங்க, பைக் ரேஸ் ஓட்டுறவங்க, சைக்கிள் ரேஸ் ஓட்டுறவங்க, கார் ரேஸ் ஓட்டுறவங்க, இவங்களுடைய கடைசி, அதாவது இவங்க ஜெயிக்கிற நிமிடங்கள் இருக்கு இல்லைங்களா, 2-3 செகண்ட்ல அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நொடியில நடந்த சம்பவங்கள்லாம் வீடியோவை எடுத்திருந்தாங்க. இதுல எல்லாத்துலேயுமே அவங்க எதை மட்டும் தனியாக எடுத்திருந்தாங்கன்னா, ஒருத்தர் ஜெயிக்க போறாருன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஒருத்தர் ஓடின்னு இருக்காரு, ஒருத்தர் அந்த வீடியோல, சரிங்களா, நல்லா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாரு. அவருக்கும் அந்த கோட்டுக்கும் ஒரு 2 அடி கூட வித்தியாசம் இல்லை. எல்லாம் ஜனங்கள்லாம் அவனுடைய பேரை சொல்லி எல்லாம் கத்துறாங்க, கமான் கமான், ஜெயிச்சிருவான் அப்படின்ட்டு. இவன் ஜனங்க கத்துறாங்களேன்னு இப்படி திரும்பினான் பாருங்க, மண்ணை கவிட்டான். வேற எவனோ பின்னாடி 2வது இடத்துல இருக்கிறவன் இப்ப எங்க வந்துட்டான், முதல் இடத்துக்கு வந்துட்டான். இதே மாதிரி ஒரு பைக் ரேஸ் ஒருத்தன் நல்லா வேகமா ஓட்டிட்டு போறான். எல்லாம் பயங்கரமா அவன் பேரை சொல்லி எல்லாம் பயங்கரமா ஆரவாரத்தோட இது பண்றாங்க. ஜனங்களை பார்த்து என்ன பண்றான், 2 கையை ஊட்டிட்டு எல்லாம் கத்துங்க, எல்லாம் எனக்காக பைக்கு கவிழ்ந்து அவரும் மண்ணை கவிட்டாரு. ஸோ இப்படி இவனுங்களுக்கு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஏன் அந்த கோட்டை தாண்டிட்டு நீ அதுக்கப்புறம் கையை காமி குதி, நீ என்ன வேணா பண்ணு, உனக்கு என்ன அப்படி அதுக்குள்ள அவசரம்? ஒரு நொடியில நீ செய்த ஒரு செயலினால உனக்கு வர வேண்டிய வெற்றியை நீ என்ன பண்ண, இழந்தா. ஏன்? உன் தரிசனம் முன்னாடி இருக்கிறதான லக்க நீ பார்க்கறத விட்டுட்டு சைட்ல உனக்கு வர்ற பாராட்டுக்களை நீ என்ன பண்ண ஆரம்பிச்ச, பார்க்க ஆரம்பிச்ச. அப்போ நேர்த்தியான பாதையில நாம் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம், நமக்கு முன்பதாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான
தேவன் வைத்திருக்கிற பரிசு. உலகத்தினுடைய பரிசுக்காகவே மனுஷங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அதை உழுந்துட்டு அவன் எவ்வளோ ஃபீல் பண்றானுங்க. ஒருத்தன் அந்த பைக்கை உதைக்கிறான். ஏன்டா டே, நீ திரும்பி பார்த்ததுக்கு அந்த பைக் என்ன பண்ணும்? அவன் கீழே விழுந்துட்டானா, அந்த பைக்கை உதைக்கிறான் ஒருத்தன் கோவத்துல. ஸோ இப்படி உலக மனுஷங்களே அழிந்து போகக்கூடிய அந்த பரிசுக்காக இவ்வளோ காரியங்களை பண்றாங்க. அப்ப அழிவில்லாத பரம அழைப்பிற்கு நேர்த்தியான பாதையில ஓடுற நம்மளுடைய கண்கள் எல்லாம் எங்க மாத்திரம் தான் இருக்கணுங்க? தேவன் மேல, பரலோக ராஜ்யத்தின் மேல மாத்திரம் தான் இருக்கணும். அல்லேலூயா. ஸோ 3 காரியங்களை பார்த்தோம். 1, நேர்த்தியான பாதையில நடப்பதற்கு அதிகமான தியாகம் நமக்கு தேவைப்படுகிறது. 2வது, நம்மை பின்னுக்கு இழுக்கிற உறவுகளை நாம் என்ன பண்ணணுங்க? விட்டு விலகினாதான் நேர்த்தியான பாதையில நம்ம நடப்போம். எல்லாம் நம்மளை பிடிச்சி இழுத்துனே போவாங்க. அவங்க சின்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து 3வதா, நம்மளுடைய கண்கள் எல்லாம் நம்மளுடைய லக்கு என்னவோ அதன் மேல மாத்திரம் தான் இருக்கணும். சைட் ட்ராக் இருக்கவே கூடாது. ஒரு செகண்ட் தானே, இந்த 1 செகண்ட்ல தான் இவனுங்கெல்லாம் தோத்து போனானுங்க. 1 செகண்ட் இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. பாருங்களேன், எவ்வளோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் பார்த்தீங்களா? அப்போ இந்த நேர்த்தியான பாதையில நடக்கிறதுக்கு அதனால தான் சொன்ன ரொம்ப கஷ்டம், இடுக்கமான வாசல். இப்போ நான் சொன்னேன் வரப்புல பைக் ஓட்டின்னு போறாங்கன்ட்டு, அவங்க என்னதான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் ஐய் மாமா அப்படின்னு யாராவது கூப்பிடும்போது அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க எங்கே தான் படுத்துருப்பாங்க? வரப்புல தான் பார்ப்பாங்க. அவங்க பைக்கை தான் பார்ப்பாங்க. அவங்க முன்னாடி இருக்க டயர் மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். எந்த நேரத்தில் என்ன பள்ளம் வரும், எங்கே திரும்பணும், ஏன்னா இத்தினுண்டு தான் இடம், ரொம்ப கரெக்டான ஓட்டணும். ஸோ அதை குறித்து என்ன மாத்திரம் தான் உங்களுக்கு இருக்கு. இப்போ கிறிஸ்தவங்களுக்கு இப்படி இதே பார்த்துருந்தா என்னங்க வருது அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம அப்பப்போ கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறோம், இப்படி சைடில் பார்த்துக்கிறோம். சைடில் ஒரு பார்வை பார்த்துக்கிறோம். சைடில் பார்த்தா அந்த பார்வை சும்மாவா விடும், நம்மளே பூச்சியில் தின்னு போயிடுது. அப்போ என்ன பண்ணிடுறோம், நம்ம நேர்த்தியான பாதையை விட்டுட்டு பிசாசு நமக்கு வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் ஏற்படுத்தி இருக்கிறதான பிரச்சனையிலையும் ஆபத்துலையும் வலையிலையும் நம்மளுடைய கால்கள் சிக்கிக் கொள்ளுகிறது. அதுக்கப்புறம் ஆண்டவரே காப்பாத்துங்க, ஆண்டவரே அதாச்சு ஆண்டவரே இதாச்சு ஆண்டவரேன்னு ஆண்டுட்டு வந்து நம்ம மன்றாடிக்கிட்டு இருப்போம். அப்போ பிரியமானவர்களே, 3 காரியங்களே பார்த்தோம் நேர்த்தியான பாதையிலே நடப்பதற்கு. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, கலாத்தியர் 5வது அதிகாரம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம், 262ஆம் பக்கம், 7வது வசனம். 5:7 எடுத்துட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இப்ப இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. நம்ம நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்தோம், நேர்த்தியான பாதையில தான் தேவன் நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. அந்த பாதையில கொண்டு வந்து வச்சு, தம்பி என்ன பண்ணுப்பா, ஓடுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இப்ப பவுல் கேட்கிறாரு, கலாத்தியரை பார்த்து என்ன சொல்றாரு, நீ நல்லா தானே தான் ஓடினீங்க, உங்களை சத்தியத்தை விட்டு, அதாவது தேவன் மேல இருக்கிற பார்வையை விட்டு உன்னை விலக செய்தது யாரு? எதுக்கு அவனுங்கெல்லாம் அனுமதிக்கிற? ஏன் உன் பார்வை மத்தவன் மேல போகுது? ஏன் உன் பார்வை நேரா தேவன் வச்சிருக்கிற லக்க பார்க்காம சைட்ல இருக்கிற காரியங்கள்ல நீ ஏன் பாக்குற? அப்போ இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலே நான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம், இந்த வருஷத்தினுடைய முடிவுல நம்ம எல்லாருக்கும் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, அதை மட்டும் நான் ஷோரா நான் சொல்லுவேன். ஆனா இந்த நேர்த்தியான பாதையில நம்ம நடந்து இந்த வருஷம் முழுசும் நேர்த்தியா நடக்கிறது பெரிய சேலஞ்சு. அதுக்காக தான் சொல்றேன். நான் சொல்றது புரியுதுங்களா? நிச்சயமா ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாரும் கண்டிப்பா சாட்சி சொல்லுவோம். ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தானா 4 பேருக்கு ஒரு சாட்சி இல்லை, 4 பேருக்கும் 4 சாட்சி இருக்கும், நிச்சயமா நான் சொல்றேன். ஆனா நேர்த்தியான பாதையில நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வரப்போற நாட்கள்ல பிசாசு என்ன பண்றான், யோசுவாக்கு பக்கத்துல நின்று அவனுக்கு தீங்கு செய்யும்படியாக அவனுடைய வலது பக்கத்தில் நின்றுட்டு இருக்க மாதிரி நம்மளை பிடிச்சு இடுக்கிற அநேக காரியங்கள் நம்மளுடைய வலது பக்கத்துல இடது பக்கத்துலயும் வரதான் செய்யும். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை பார்க்கவே கூடாது. உங்க கண்ணு லக்கு மேல நோக்கமா இருக்கணும். அதை மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, வேற எதுவுமே உன் மைண்ட்ல இருக்கக்கூடாது. தேவன் எனக்கு தரப்போகிற ஆசீர்வாதத்திற்காக தான் நான் ஓடுறேன், தேவன் என் குடும்பத்திற்கு தரப்போகிறதான ரட்சிப்புக்காக தான் ஓடுறேன். இந்த எண்ணம் மாத்திரம் உங்களுடைய மனதில் இருக்கும் பொழுது உங்க கவனம் எங்குமே சிதற விடவே மாட்டீங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, அப்படியே திரும்பினாலும் திரும்பிக்குவாங்க, ஒரு 2 செகண்ட் தானே, அதான் சொன்னீங்களா, 2 செகண்ட்ல
ரேஸை இழந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அந்த 2 செகண்டுக்காக, அந்த 2 செகண்ட்ல நமக்கு கிடைக்கிற இந்த இன்பத்திற்காக நேர்த்தியாய் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது. அப்புறம் திரும்ப அடுத்த வருஷத்துல உட்காந்து இதே பிரசங்கத்தை பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம எங்கேயோ திரும்பி பார்த்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை என்ன பண்ணிட்டோம், இழந்துட்டோம். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் இப்ப எதுக்கு இந்த வசனம் இந்த பகுதியை நான் உங்களோட பேசுறேன்னா, இந்த வருஷத்தினுடைய முடிவில் அநேக மகிமையான சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளே நம்ம தகுதிப்படுத்திக்கணும். எதுக்காக? நேர்த்தியான பாதையில தேவனை மாத்திரம் நோக்கி ஓடுறதுக்கு, தியாகம் செய்யறதுக்கு, தேவையில்லாத உறவுகளை விட்டு விலகுவதற்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளே தகுதிப்படுத்தி கொள்ளணும். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ கடைசி இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். திரும்ப அந்த வசனத்தை படிக்கலாம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் உங்களுக்கு தடை செய்தவன் யார்? சோ எந்த ஒரு காரியத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, அனுமதிக்க கூடாது. தேவனுக்கு சித்தமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் பாதைகளிலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ணாதீங்க, அனுமதிக்காதீங்க. தேவனுக்கு சித்தமில்லாத எந்த உறவுகளையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. அது உங்களை வழிவிலக செய்யும். இந்த வருஷத்துல கிடைக்க போகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அது தடை செய்யும். அது சொந்தக்காரனா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், அதை பத்தி கவலை கிடையாது. உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க உங்க கண்ணை அவங்க மேலாம் வைக்கிறத விட்டுட்டு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த லக்கை மாத்திரம் என்ன பண்ணுங்க, ஓடுங்க. நிச்சயமா நான் சவாலா சொல்றேங்க, நிச்சயமா இந்த வருஷத்தினுடைய கடைசியில நிறைய சாட்சிகளை நாம் கேட்க போகிறோம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாங்க. சோ ஆகையினாலே மூன்று காரியங்கள், 4 காரியங்கள். சோ முதலாவது தியாகம், அடுத்து 2வதா தேவையில்லாத உறவுகள், 3வது நம்மளுடைய லக்கு கரெக்டா இருக்கணும், 4வது இந்த கேள்வி ஒவ்வொரு நாளும் உங்க மைண்ட்ல ஓடணும். சத்தியத்தை விட்டு என்னை விலகச் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் டேக்ஸ், ஹூ எவர் இட் மே பி, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சத்தியத்தை விட்டு என்னை ஒரு காரியம் விலகச் செய்தா உடனே எட்டி ஒரே சைட்ல வந்தா இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் உதைச்சி தள்ளிடுங்க. ஏன்னா நமக்கு முக்கியம் நேர்த்தியான பாதையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை திரும்ப ஒரு டைம் படிச்சு நான் முடிக்கலாமா? ஏசாயா 30வது அதிகாரம், ஏசாயா 30வது அதிகாரம் 21ஆம் வசனம் படிக்கலாமா? நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துல நம்ம எந்த டைரக்ஷன், வலது பக்கமா இழுத்தாலும் சரி, இடது பக்கமா இழுத்தாலும் சரி, நம்மளை கட்டி இழுத்து கிருபையினால, இரக்கத்தினால நம்மளை நிலைநிறுத்தி இந்த ரேஸ்ல பெர்ஃபெக்டா நேர்த்தியான பாதையில ஓட செய்யறதுக்கு தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வழி இதுவேன்னு சொல்லி சொல்றதுக்கு தேவன் என்ன பண்றாருங்களா, அவருடைய சத்தம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பாதையில நடக்கிறதுக்கு அவருடைய சத்தம் இருந்தா போதும். ஆமென். ஒரு சில நேரங்கள்ல எங்கேயாவது போகணும்னா ஜிபிஎஸ் போட்டுக்கிட்டு போவோம். அந்த கூகுள் அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, டேர்ன் லெஃப்ட் டேர்ன் ரைட்டுன்னு சொல்லி. ஒரு நாள் ஒருத்தருக்கு திருமணத்திற்கு நாங்க தர்மபுரி தாண்டி போயிருந்தோம். எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது. சரி, அவரு அந்த இடம் எனக்கு தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்க, தம்பி நான் உனக்கு கூகுளில் லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்றேன்பா, நான் என்ன பண்ணேன், பிடிச்சி மேப்பை பிடிச்சி வந்துருப்பா அப்படின்னா நேராக நாங்கள் மேப்பை பிடிச்சி நாங்களும் போயிட்டே இருந்தோம். சாயங்காலம் ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அந்த ரோடு தார் ரோடு வந்து கொஞ்சம் மண் ரோடாக மாறுனுச்சு. அப்போவே நான் சுதாரிச்சிருக்கணும். சரி, ரோடு நல்லா தான் இருக்குன்னு நினச்சிட்டு நான் போனேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ரொம்ப சருகலாக அந்த இடம் போச்சு. சரி, நான் லைட்டை கீழே டிப் பண்ணியிருந்தேன். லைட்டை இப்படி தூக்கி பார்த்தா ஒரு பெரிய ஏரி. கொஞ்சம் நான் ஒரு 4 அடி தள்ளி போயிருந்தாலும் நானும் எங்கள் அம்மா அப்பா என் மனைவி 4 பேர் ஏரிக்குள்ளே தான் இறங்கியிருப்போம். அப்போதான் யோசித்தேன், இந்த கூகுள் அக்கா இனிமேட்டு நமக்கு வேலைக்காக மாட்டாங்க. இனிமே இவங்க சொல்கிற ஆலோசனையை நம்பி நம்ம போகக்கூடாதுன்னு அப்போ முடிவு பண்ணேன். அப்போது கூகுள் அக்கா என்ன சொன்னாலும் அது 2-3 டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. ஏன்னா சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற தெருவுக்கே 4 கிலோமீட்டர் சுற்றிட்டு வர சொல்லும். ஸோ இப்படி நம்ம டெக்னாலஜி நம்மளை அப்பப்போ ஏமாத்திடுது. ஆனால் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி தேவனுடைய சத்தம் அனுதினமும் நமக்கு கேட்கிறது. ஹல்லேலூயா. ஏன்? அவர் தம்முடைய பிள்ளைகளை நேர்த்தியான பாதையிலே நடக்க செய்கிற தேவன்.
ஹல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்துல நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளணும்னா நேர்த்தியான பாதையில நடக்கணும். அது ஒரே விஷயம் தான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே கிடையாது. வேற எந்த பெரிய கண்டிஷன்லாம் ஆண்டவர் நம்ம கிட்ட வைக்கல. நான் உனக்கு வைத்திருக்கிற நேர்த்தியான பாதையில நீ நடப்பா. மெயின் அதுல நடக்கும்போது வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்க்காம உனக்காக குறிக்கப்பட்டிருக்கிற லக்கை மாத்திரம் நீ என்ன பண்ணு, நோக்கி நட. இதை மாத்திரம் உன்னுடைய காரியத்தில் வைத்துக்கொள். மற்ற காரியங்கள் எல்லாம் தானா உனக்கு என்ன வரும், வந்து சேரும். ஸோ அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு நிமிடம், ஒரு நொடி 2 நொடியில வெற்றி இழந்து போய் தோற்று போனவர்களை போல நம்ம நிற்காம, அந்த ஒரு காரியம் 2 காரியத்திற்காக நம்ம இந்த வருஷத்துல வரப்போற அநேக ஆசீர்வாதங்களை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம இழந்து விடக்கூடாது. ஸோ மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த வருடம் முழுவதும் நாம் பொறுமையோடு ஓடுவோம். தேவன் இந்த வருஷத்துல நமக்காக வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நிச்சயமா நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இதுக்கு நமக்கு நிறைய டெடிகேஷன் தேவை. நான் சொன்னேன் இல்லைங்களா, எடுத்தோன்னா முதல் விஷயம் அதுதான். இதை பொறுமையா நேர்த்தியா ஓடுறதுக்கு நமக்கு நிறைய தியாகம் தேவை. நிறைய காரியங்களை நம்ம விடணும், தேவையில்லாத காரியங்களை விடணும், உலக பிரகாரமான காரியங்களை விடணும். தேவனுக்காக நாம் இந்த நேர்த்தியான பாதையில நாம் ஓடும் பொழுது தேவன் அதற்குரிய நன்மைகளை நமக்கு தருவார். நாம் யாரும் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கணும். நாம் யாரும் எழுந்து நிற்போமா? நான் எடுத்த உடனே இந்த வசனத்தை படிச்ச உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லைங்களா? வழி இதுவே ஆண்டவர் காலங்கத்தால் நமக்கு சொல்லிட்டா இருப்பான்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா சும்மா அவர் நம்மளை இந்த வழியில் நடத்துறது இல்லை. இவ்வளவு பிரச்சனை நமக்கு இருக்கு, நம்ம சுத்தியும் நம்ம பின்னுக்கு இழுத்து நம்ம திசை திருப்பி இல்லைங்களா. யோசுவாவுக்கு அந்த மாதிரி வலது பக்கத்துல பிசாசான என்ன பண்றாங்களாம், சாத்தான் நின்று அவனை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை திசை திருப்பும்படி நினைக்கிறான். ஆனா தேவன் அங்க நடந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவன் அவன் ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கானா, அப்ப தேவன் என்ன பண்றாரு, தூதனை அனுப்பி சொல்றாரு, அவனுக்கு அழுக்கு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அவனுக்கு என்ன ட்ரெஸ் போட்டு விடு, புதுசா ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டி விடு. சகரியா 3வது அதிகாரத்துல நான் பார்க்கணும், நீங்க வீட்டுக்கு போய் அதை படிச்சு பாருங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு தரிசனத்தை போல அவர் பார்க்கிறார். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா, நம்மை அழகுபடுத்தி பார்க்கணும், நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து பார்க்கணும்னு அவர் விரும்புறாரு. ஆனா நம்ம எதை விரும்புறோம், நம்ம சைட்ல இருக்கிறதான ஓட்ட ஒடிச்சல், நெளிஞ்சு போனது, வத்தலும் தொத்தலுமா இருக்கிறது, ஆல்ரெடி யூஸ் பண்ண பார்த்த செகண்ட் ஹேண்டு, இதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நமக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதெல்லாம் சிறந்ததை. ஹல்லேலூயா. அந்த பாட்டில் நம்ம பாடுறோம் இல்லைங்களா, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார், அவர் சிறந்ததை தருகிறவர். ஹல்லேலூயா. அவர் த பெஸ்ட் தான் தருவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த த பெஸ்ட் சிறந்தது வரணும்னு சொல்லிட்டு தேவன் கொடுக்கிற சிறந்ததை கூட விட்டுட்டு உட்காந்து நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு டவுட், இதுதான் சிறந்ததா இருக்குமா இல்லையான்னு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரியை சொல்லிட்டு நான் ஜெபிக்கலாம் பாருங்க. ஒரு சகோதரி ஒருத்தங்க அவங்களுடைய கனவு, அவங்க திருமணத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு கனவு ஒன்று அவங்களுக்கு வந்துச்சான். அந்த கனவுல ஆண்டவர் சொன்னாரா, உன் கணவன் இப்படி இருப்பார்ப்பா, நல்லா வாட்ட சாட்டமா, அவர் பேர் இது, அவருடைய ஊர் இது, அவர் படித்தது இது, அவருடைய கலர் இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாருன்னு வேற சொல்றாங்க. சரிப்பா, நம்ம அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன போய் ஆலோசனை சொல்றது, விட்டாச்சு. ஜோம் பண்றாங்க. இப்போ 42 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கல்யாணம் ஆகல அவங்களுக்கு. அப்ப பாருங்க, தேவன் எத்தனையோ மாப்பிள்ளையெல்லாம் கொண்டு வந்தாரு. ஆனா இவங்க எதை நம்பின்னு இருக்காங்க, அது தேவன்றாங்க, அது தேவனா பிசாசான்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நமக்கு பகுத்தறிவு நமக்கு வேணும் இல்லைங்களா. ஸோ அந்த 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 அக்கா, அவங்க என்னோட ரொம்ப பெரியவங்க. அவங்க இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 42 to 45 இருக்கும் அவங்களுக்கு. 42 45 ஆயிடுச்சு. என்னன்னா தேவன் சொன்னதை அவர் செய்வார். சரி, இப்போ 42 வயசு ஆயிடுச்சு, ஓகே, நமக்கு அதை பத்தி நமக்கு தெரியல. ஆனா தேவன் கொடுக்குற அநேக காரியங்களை நம்ம ஒரு மூடத்தனத்தினாலையும் நம்மளுடைய அறிவில்லாமையினாலையும் நம்ம என்ன பண்ணிடுறோங்க, மிஸ் பண்ணிடுறோம். அப்ப அவர் சிறந்ததை தான் தருவாருங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம கவனம் கொடுக்கணும், நம்முடைய செவிகள் உன்னிப்பா கவனிக்கணும், நம்முடைய பார்வை எல்லாம் லக்கை நோக்கி நம்ம ஓடணும். ஹல்லேலூயா. நம்ம யாரும் கண்களை மூடுவோம். அநேகர் செய்த தவிர நம்மளும் செய்யாம நேர்த்தியான பாதையில நம்ம ஓடணும். நம்மளை கவர்ச்சி நம்மளை கவர்ந்து இழுக்கிறதான, நம்மளை திசை திருப்புகிறதான அநேக காரியங்கள் இந்த வருஷத்துல கண்டிப்பா வரும். ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப கவர்ச்சியா, ரொம்ப அழகா. போன வருஷத்தை இருந்ததை விட இந்த வருஷம் நம்மளை இன்னும் அதிகமா வழிவிலக செய்கிற அநேக காரியங்கள். போன தடவை 20% இருந்ததுன்னா இந்த தடவை 60% வரும். அவ்வளோ காரியங்கள் நமக்கு வந்தாலும் நம்ம பார்வை லக்கை நோக்கி தான் இருக்கணும்.
நேர்த்தியான பாதை தான் நம்ம ஆசைப்படணும். நேர்த்தியான பாதையில தேவன் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். எந்த பக்கம் திரும்பினாலும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏன் தெரியுங்களா? அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக நேர்த்தியானதை மாத்திரம் தெரிந்து வைத்திருக்கிறதான தேவன். அப்பாவை நம்ம ஒரு நாளும் டவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவர் கரெக்டானது தான் தருவாரா, இல்லை நான் நேர்த்தியா நான் இந்த பாதையில் நடக்கிறேன், இதெல்லாம் விட்டுட்டு நான் வரேன், இவ்வளோ தியாகம் நான் செய்கிறேன், இதெல்லாமே உண்மையாலுமே ஒர்த்தா இருக்குமான்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் சிறந்ததை மாத்திரம் தருகிற தேவன் நேர்த்தியான பாதையில நம்மை நடக்க செய்கிறார். 4 காரியங்களே பார்த்தோம். முதலாவது, தியாகம் நான் செய்ய வேண்டும். நிறைய தியாகங்கள். என்னென்ன தியாகம் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஜபத்துல, தேவனுடைய பிரசன்னத்துல, தேவனுடைய வார்த்தையில செலவழிக்கிறதுல நாம் நேரத்தை செலவழிப்போம். 2வது, தேவையில்லாத உறவுகள். தேவையில்லாத உறவுகள், நம்மை பின்னுக்கு இழுக்கிறதான உறவுகள். அது நண்பனா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, தேவையில்லாத உறவுகளை நம்மை விட்டு அகற்றி விட வேண்டும். 3வது, நமக்கு முன்பதாக இருக்கிற லக்கு, அதை மாத்திரம் பார்ப்போம், வேற எதையும் பார்க்க வேண்டாம். ஒரு நொடியிலே வெற்றி இழந்து போன அநேக மனிதர்களிடம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த ஒரு நொடி என்னுடைய வாழ்க்கையே தலைகளாக மாத்திருச்சுப்பா. ஒரு நொடியில தோற்று போன வீரர்களா இல்லாம ஜெயிக்கிற வீரர்களா நம்ம இருப்போம். 4வதா, உங்களை சத்தியத்தை விட்டு விலகச் செய்கிற மனுஷன் யார்? மனுஷனோ காரியமோ சூழ்நிலையோ எதுவா இருந்தாலும் சரி, அதை நம்ம விட்டு விலக்குவோம். நம்முடைய எல்லைகளை விட்டு நம்ம அதை அப்புறப்படுத்துவோம். இந்த வருஷத்துல நிச்சயமா தேவன் சாம் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. எல்லாரும் சாட்சி சொல்ல போறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் இந்த வார்த்தையிலே நீர் எங்களுக்கு சொன்ன பிரகாரமாக நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று எங்களுக்கு சொல்லும் வார்த்தையை எங்கள் காதுகள் கேட்க செய்யும். நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் தேவனுக்கு சித்தமில்லாத எந்த ஒரு பாதையிலையும் நாங்கள் திரும்பி விடாதபடி எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான நேர்த்தியான பாதையில் எங்களுடைய கால்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். நேர்த்தியான பாதையில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் எங்கள் தகப்பன் எங்களை சுமக்கிறவராய் இருக்கிறீர் என்கிறதான நிச்சயத்தோடு மாத்திரம் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த நாளில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த நேர்த்தியான நன்மைகளை, நேர்த்தியான பாதையை தெரிந்து கொண்டு அதிலே மாத்திரம் ஓட, அதில் மாத்திரம் நடக்க பொறுமையாய் இந்த வருடம் முழுவதும் எந்த விதமான பிசாசின் திட்டங்களிலும் இச்சைகளிலும் பிடிகளிலும் அவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடி இந்த வருடம் முழுவதும் அவர்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை அவர்கள் பார்க்கும்படி அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தினுடைய அந்த ஓய்வு நாள்ல உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையில அப்பா நீர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நீர் ஒவ்வொருத்தரையும் நீர் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். நேர்த்தியான பாதையில் எங்களை நடத்தும். எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று நாங்கள் நினைக்கும் பொழுது உம்முடைய கரம் எங்களை தாங்கிற்று என்று உம்முடைய வார்த்தை சொல்லுது. அதே போல அப்பா இந்த நேர்த்தியான பாதையிலே கரடு மேடுகள் முட்கள் எவ்வளவு இருந்தாலும் நீர் எங்களை எல்லா இக்கட்டிலும் இருந்து தப்புவித்து எங்களை நேர்த்தியான பாதையில நடத்துகிறவர். உம்முடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி சாய்க்க, சத்தியத்திலிருந்து நாங்கள் விலகாமல் இருக்க, சத்திய பரராகிய இயேசுவை மாத்திரம் பற்றி கொண்டிருக்க, அதிகமாக அவருடைய சமூகத்தை மாத்திரம் தேட, அதிகமாக என்னுடைய கண்கள் பரலோக ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மாத்திரம் நோக்கமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், கிருபையினாலே கர்த்தர் சூழ்ந்து கொள்வீராக. எல்லா துதியும் கனம் மகிமையும் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.